திருப்புகழ் 460. தத்தை என்று ஒப்பிடும் தோகை நட்டம் கொளுவர். பத்திரம் கண் கயம் காரி ஒப்பும் குழல்கள் சச்சை கெஜ்ஜையும் தாள ஒத்தும் பதுமை என்ப. நீலச் சக்கரம் பொன் குடம் பால் இருக்கும் தனமொடு ஒற்றினன் சித்திரம் போல எத்தும் பரியர் சக்கள்ளம் சக்கடம் சாதி துக்க கொலையர் சங்க மாதர் சுத்திடும் பித்திடும் சூது கற்கும் சதியர் முன்பணம் கைக்கொடு உந்து ஆறும் இட்டம் கொளுவர். சொக்கே இடும்பி சொக்கிடும் சொக்கு இடும்பு கடன் சேரு மட்டும் தனகும் விஞ்சையோர் பால் தொக்கிடும் கக்கலும் சூலை பக்கம் பிளவை விக்கலும் துக்கமும் சீத பித்தங்கள் கொடு துப்பு அடங்கி படும் சோரனுக்கும் பதவி எந்த நாளோ. குத்திரம் கற்ற சண்டாளர் சத்த குவடு பொட்டு எழுந்திட்டு நின்று ஆட எட்டு திகையர் கொற்றமும் கட்டியம்பாட நிறுத்தம் பௌரி கொண்ட வேளா. கொற்றர் பங்குற்ற சிந்தாமணி செங்குமரி பத்தர் அன்புற்ற தாய் எழில் கொஞ்சு கிளி கொட்புறம் தொக்க வெந்து ஆட விட்டு அங்கி விழி மங்கை பாலா. சித்திரம் பொன் குரம் பாவை பக்கம் புணர செட்டி என்று எத்தி வந்து ஆடி நிறுத்தங்கள் புரி சிதம் பொற்புயம் சேர முற்றும் புணரும் எங்கள் கோவே. சிற்பரன் தற்பரன் சீர் திகழ் தென்புலியூர் ருத்திரன் பத்திரம் சூல கர்த்தன் சபையில் தித்தி என்று ஒத்தி நின்று ஆடு சிற்றம்பலவர் தம்பிரானே. தொக்கிடும் கக்கலும் சூலை பக்கம் பிளவை விக்கலும் துக்கமும் சீத பித்தங்கள் கொடு துப்பு அடங்கி படும் சோரனுக்கும் பதவி எந்த நாளோ சிற்றம்பலவர் தம்பிரானே. வஞ்சத்தை கற்ற சண்டாளர் குத்திரம் கற்ற சண்டாளர் சத்தம் குவடு பொட்டு எழுந்திட்டு நின்று ஆட ஏழு மலைகளும் பொடியாகி நின்று குலைய எட்டு திக்கு பாலகர்களும் எட்டு திகையர் கொற்றமும் கட்டியம் பாட உன் வீரத்தை பற்றி புகழ் மாலையாய் புகழ்ந்து பாட நடனமான கூத்தையாடிய வேலவனே நிறுத்தம் பௌரி கொண்ட வேளா. வெற்றி உடைய சிவபெருமானின் இடபாகத்தில் இருக்கும் சிந்தாமணியான செவ்விய குமரி அடியார்கள் அன்பு கொள்ளும் என் தாய் அழகுடைய கொஞ்சும் கிளி சுழன்று திரியும் முப்புறங்களையும் வெந்து சாம்பலாய் கொலையச் செய்த தீக்கண்களை உடைய பார்வதி அம்மையின் மகனே. கொட்புறந்தொக்க வெந்தாட விட்டு அங்கி விழி மங்கை பாலா. அழகிய குறப்பெண் வள்ளியிடம் போய் சேர செட்டியின் வடிவம் எடுத்து வந்து செட்டி என்று எத்தி வந்து ஆடி நிறுத்தங்கள் புரி வஞ்சித்து விளையாடல் செய்து கூத்துக்களாடி நுட்பமான ஞானமுடைய அந்த வள்ளியம்மையின் அழகிய தோள்களில் கூட அவளை முழுதும் கலந்து சேர்ந்த எங்கள் தலைவர் எங்கள் கோவே. ஞானபரன் சிற்பரன் பரம்பொருள் தற்பரன் சிறப்பு விளங்கும் அழகிய சிதம்பரத்தில் இருக்கும் ருத்ரமூர்த்தி இலை வடிவம் உடைய அழகிய சூலத்தை கொண்ட தலைவன் பத்திரம் சூல கர்த்தன் பொற்சபையில் தித்தி என்ற தாளத்துக்கு தக்கவாறு நடிக்கின்ற கூத்தப்பெருமான் கூத்தப்பெருமானின் தம்பிரானே. விலைமாதர்கள் கிளி என ஊமை கூறக்கூடியவராய் மயில் போன்றவராய் நடனம் செய்பவராய் வாள் போன்ற கண்ணும் நீரை உண்ட மேகம் போன்ற கூந்தலும் கொண்டு ஒலிக்கும் கால் சதங்கை தாளம் போன்று ஒலிக்கும் பதுமை என கூறத்தக்கவர்கள். நீல நிறமான சக்கரவாக பறவை பொன்குடம் போல் விளங்கி பால் கொண்டதான கொங்கை கொண்டு அணைத்து நல்ல சிற்பம் போல் விளங்கி வஞ்சித்து பொருளை பறிப்பவர்கள். முழு பொய்யை பரிகாசத்தினால் சாதிக்கும் துக்கம் அளிக்கும் கொலை செயலையும் செய்பவர்கள். விலைக்கு சேர்க்கை கொள்பவர்கள். தம்மிடம் சுழல்கின்ற பித்தேற்றும் சூதினை கற்ற வஞ்சகர்கள். முன்பாக பொருள் கையில் தரும் எவர் மீதும் தம் விருப்பத்தை செலுத்துபவர்கள். மயக்கும்படியான அகந்தை சொற்களை கூறி பொருள் தங்கட்கு சேரும் வரையிலும் அன்பு காட்டும் மாய வித்தைக்காரிகள். இத்தகையவரிடத்தே ஆடும் ஆட்டங்களால் நெருங்கி கூடியதால் வரும் வாந்தியும் வயிற்று வலியான சூளை நோயும் விழா பக்கத்தில் உண்டாகும் ராஜகட்டியும்
ராஜகட்டியும் விக்கலும் துக்கமும் சீதம் பித்தம் என்பனவற்றால் உண்டாகும் நோய்கள் என்ற இவற்றை கொள்வதால் வலிமை குறையப் பெற்று அழிந்து போவேன். இத்தகைய கள்வனுக்கும் சிவபதவி கிடைப்பது எந்த நாளோ அறியேன். எனக்கு சிவபதவி கிடைப்பதற்கு நின் அருள் வேண்டும். நீ அருள் தருவாயாக என்றவாறு